ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சமர்க்கனி. ஐவின்ஸ் தமிழ் இணையதளம் மற்றும் யூடியூப் தளம் இணைந்து நடத்தி வரும் புலமை சிகரம் வே அன்பழகன் ஞாபகார்த்த தரம் 5 இலவச புலமை பரிசில் பரீட்சை வழிகாட்டல் கருத்தரங்கில் பங்கு பெற்றும் வளவாளர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு ஜாழ் ஈகிள் விருந்தினர் விடுதியில் கடந்த வாரம் இடம்பெற்றது. ஆசிரியர் அமரர் வே அன்பழகன் தரம் 5 மாணவர்களுக்கான கற்றலை பல்வேறு சிறந்த உத்திகளின் மூலம் முன்னெடுத்த மிகச்சிறந்த ஆசிரிய ஆளுமையாவார். இவர் தென்மராட்சி மட்டுவிலை பிறப்பிடமாகவும் யாழ் நகரை வசிப்பிடமாகவும் கொண்ட புலமை பரிசில் முன்னணி ஆசிரியர் ஆவார். இவர் அன்பொழி கல்வி நிலையத்தின் இயக்குநராக செயற்பட்டு பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைய காரணமானவர். இவரது கற்பித்தல் உத்திகள் மிகவும் வித்தியாசமானதும் மதிநுட்பம் நிறைந்ததும் என்பது யாவரும் அறிந்த ஒன்றாகும். இவரது நினைவாக முன்னெடுக்கப்படும் இலவச கருத்தரங்கு வளவாளர்கள் அனைவரையும் கௌரவிக்கும் இந்நிகழ்வில் ஆசிரியர் வே அன்பழகனின் மைத்துனர் ஓய்வு பெற்ற அதிபர் சானா கிருஷ்ணன் விசேட விருந்தினராக கலந்து வளவாளர்களுக்கான கௌரவிப்பை வழங்கினார். இத்தருணத்தில் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஐவின்ஸ் தமிழும் தனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. மற்றும் இங்கே எனக்கு தெரிந்த முகங்கள் தென்மராட்சி பகுதியில் என்னிடம் படித்த மாணவர்கள் மற்றும் இந்த வளவாளர்களாக கலந்து இந்த திருவி அமரர் திருவி அன்பழகன் அவர்களுடைய புலமைக்கிற இந்த குறிப்படுத்தலை தங்களுடைய நீண்டகாலம் மாறாது தமிழ் நினைவு ஏறக்குறைய 3 வருடங்களாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கும் அன்பிமிக்க ஆசிரியர் வளவாளர்களுக்கும் எனது இரவு வணக்கம். முதல் நம்முடைய உறவை பற்றி சொல்ல போனால் அன்பழகனுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் சகோதரர். அன்பழகனுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் சகோதரம். அவர்களுக்கு முறைமைத்தார். அந்த வகையிலே அவர்கள் எங்களுடைய வீட்டிலே இருந்து ஒரே குசினிக்க சாப்பிட்டாங்கலாம் நான். அந்த வகையில் அவருடைய இழப்பு எங்களோட குடும்பத்துக்கு தான் தாரி இழப்பு. பல சகோதரர் இருந்தாலும் இழப்புன்றது எங்களோட குடும்பம் தான் கூட எங்களோட பிள்ளைகளுடன் அவருடைய நெருக்கம் விரிவு இருந்தது. அந்த வகையில் ஒரு கட்டத்தில் எங்களுடைய மகள் அமெரிக்கன் மிஷன் தமிழக பாடசாலையில் படித்து கொண்டிருக்க அவருக்கு அது திருப்தியாக தானே கூப்பிட்டு என்ன இந்த ஸ்பெஷல் ஆக்டிவிஷன் எடுத்து பிரைமரி மிஷன் எடுத்து ஒரு வருஷம் அங்கேயே வைக்கணும். என்னுடைய எங்களோட மூத்தவாகளை வச்சிருந்து நான் அந்த கொலசிக்கு எழுதி போட்டுதான் இந்தியாவில் சாவதிரிகின்ற அட்மிஷன் எடுத்து செலப்பதாக ஏழு கவர்மெடிக்கு போனோம். கவர்மெடிக்கும் அட்மிஷன் எடுக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அதுதான் எங்களை கவர்மெடிக்கு மாவட்டத்தில் முக்கிய காரணம் அவர். நாங்கள் பெருசாக வேணாம் கேட்கலாம். சாவதிரி மூட்டை போட்டு பார்க்குறாங்க. அவர் இல்லை அங்கே கவர்மெடிக்கு நான் பக்கத்தில் பார்க்கணும். நான் கவர்மெடிக்கு மட்டும் அந்த வகையில் பல கோணத்திலே என்ன கல்வித்துறை சார்ந்த பொருளாதாரத்துறை சார்ந்த சகல விதத்திலும் நெருங்கிய உலகங்களை கல்வியை தான் வைத்திருக்கிறது. என்று சொன்னால் அன்பொழிக்கு எங்களோட வடமொழி கல்விக்கூடத்திலே முதல் கல்விக்கு பிறகால வீதாக்கம் விட்டு அன்பொழி கல்வியம் சாப்பிட்டு வேகங்களை வீட்டுக்கு வந்து ஒரு பொதியோடு கொண்டு தான் போவேன். அது ஏதோ சாவத்தில் வேண்டியாரோ பெரிய ஒரு பொதியாக இருக்கும். எங்களை பிள்ளை வீட்டில் வந்து போட வைப்பேன். சில விட இறங்கி கொண்டு வந்துட்டு போவேன். சில விட நாங்கள் இறங்கும்போது எப்போ கிழமையில் 2 நாள் வந்து போவோம் ஆழம் அன்பொழி. அந்த வகையில் அவருடைய இழப்பு சொல்வது காலி இழப்பு இருந்தாலும் கூட உடற்பட்டது அது எல்லாருக்கும் நியதி. சிலருக்கு முறைப்படி காலங்கள் ஏற்படும். சிலருக்கு நடுவே நிகழ்வது வணக்கம். அந்த வகையில் இந்த அன்பழகனுடைய இந்த புலமைச்சிகர மதிப்படத்தள்ளி கல்வி அவர்கள் அவருடன் இணைந்த இந்த வளவாளர்கள் ஆசிரியர் அனுமதிக்க ஆசிரியர் குணம் அனைவருக்கும் உனது சார்பாகவும் உனது குடும்ப உறவுகள் சார்பாகவும் மற்றும் இந்த ஐவின்ஸ் தமிழ் சார்பாகவும் மனமார்ந்த உலமார்ந்த நன்றி எப்போதும் உங்களுக்கு இருக்கும் என்று கூறிக்கொண்டு அது என்ன பொறுத்தவரை நான் சாவதிரி
தென்மநாட்டிலே 5 பிரபலிய கல்வி நிலையத்திலே சமவெளியும் கொமர்சன் டியூஷன் கொடுத்தோம். 2020 டிசம்பர். நான் 83ஆம் ஆண்டு டியூஷன் பில்லரை அப்போ எனக்கு அளவினுடைய பேச்சு நீங்கள் உதவிட்டு நீங்கள் மீனா படியுங்கன்னு சொல்லி அளவு ஒட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் 5 டியூஷனில் படித்து கொண்டு நான் யூபிகா பிரில்லியம் கேம்பிரிட்ஜ் எக்ஸலன் இன்னொரு ஸ்கந்தா 5 டியூஷனில் கொமர்சன் சோசன் கொண்டு வந்தேன். நான் 83 நான் படிச்சுட்டு ஏழுலேருந்து 27ஆம் ஆண்டு போட்டி பெற்றாங்க. 25,000 பேர் எடுத்தவங்க டீச்சர்ஸ். அந்த 87ஆம் ஆண்டு போட்டி பெற்றையில் நான் செலெக்ஷன் ஆகி 88 கடைசியில் நியமனம். அந்த வகையில் அவர் எனக்கு பேஜ் நீங்கள் இதோட மேலே படியும் நீங்கள் கோப்பல் கூடி நான் எக்ஸ்டர்னல் செய்தேன். 65 தான் செய்தேன். செய்து கடைசியில் 1 வருஷம் படிப்பேன். கடைசி தேர்வு நான் திரும்ப வீடியோ செய்து முடித்தேன். அதாவது தேசிய கல்வி நாங்கள் செய்தேன். அந்த வகையில் அவன் இந்த இருபது நாள் ஒரு ஊண்டுகோலாக தான் இருந்தவர். அந்த வகையிலே பிறகு இந்த இடத்தில் பிற்பட்ட காலங்களிலே அவருடைய அந்த ஞாபகார்த்தமாக நாங்களுக்கு நெடுகளும் போகக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு இருக்காது. இந்த சில டவுட் கூட கடைசி நேரத்திலே 2 வெளியிட்டவர் என் மகன் குளசி பிரதி கொண்டிருக்கீங்க. அவருக்கு 2 வெளியில் டவுட் வந்து இன்னொரு வீட்டார் எடுத்து இந்த சீரியா மாவட்டம் சீரியா இடம் எந்த மாவட்டத்துக்கு இருக்கு அந்த டவுன் அதில் வந்து என்ன கேட்டார். ஏன்னா நான் சோசியல் ஸ்டடி தானே அப்போ மேப்பில் அப்போ அந்த ஒரு கேள்வி கேட்டேன். 2வது இன்னொரு கேள்வி கேட்டார். அப்போ அவர்கிட்ட மகன் எழுதுறாரு கேஸ் அந்த இது அவருக்கு அந்த நோய் வீடு இருக்குது. ஆனால் அந்த நேரம் கொஞ்சம் நியமக்கூடிய அளவில் மாவட்டத்தில் செயல்படுறேன். இன்னொரு கேள்வி கேட்டால் சர்வதேச விமானியம் இந்த மாவட்டத்துக்கு இருக்கிறது. சிக்கலான சில கேள்விகளை கேட்டனோட கதைக்கு அந்த கீழவன் பிரச்சனை நிறைய இருந்தது. நானும் இருக்கிறேன். அப்போ அந்த வகையிலே அவருடைய செயல்பாடுகள் நடைபெற்று இன்றும் அவருடைய அந்த புலமை ஆளுமை ஓங்குவதற்கான ஒரு வழிகாட்டல் இந்த புலமை சிகரம் ஐவின்ஸ் தமிழும் உங்களுடைய ஆசிரியருடைய அர்ப்பணிப்பாலும் இன்றும் நடந்து கொண்டிருக்குது. இனிமேல் பாடத்திலும் விவசாயத்து கடன்கள் இந்த புலமை பயிற்சியை இருக்கும் வரை எப்படி நாம் கருத்து இருக்க வேண்டும். அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக அந்த அணியிலே பங்கோட்டிருக்கும் அன்புமிக்க ஆசிரியர் பலவாளர்களுக்கும் மற்றும் இதை முறைப்படுத்தும் ஜனவர்கள் முக்கியமாக திலீப் சார் அவர்கள் இதுக்கு பக்கபலமாக இருக்கும் எங்களுடைய உறவுகள் எல்லோருக்கும் இதிலிருந்து மனமாண்ட உணவாண்ட நம்பிக்கை தெரிவித்து இந்த படி தொடர வேண்டும் உலகத்தியதான். அது விஷயம் இல்லை. எல்லாருமே நீங்களும் சிறப்பாக கற்றுக்கிட்டீர்கள். நாங்கள் எல்லாம் இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த இளமைக்கு கவலைப்பட்டு பிள்ளைய படிக்கிற தன்மை கூடிக்கொண்டு போகும். ஆகவே இந்த நேரத்திலே நான் இவர்களை அந்த காலத்தில் எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு கற்பித்தல் ஆற்றல் மிக சிறப்பாக இருக்கின்ற அந்த முயற்சி கொண்டு அவரை பாராட்டி சாப்பிட அமைச்சர் நமது வளவாளர் பணியிலே ஆரம்ப காலத்திலே திருவோணமலையில் இருந்தது. திருவோணமலையிலேருந்து நாங்கள் கொழும்பில் வெரைட்டி ரெஸ்டாரண்ட் சொல்லி வந்து புக் பண்ணி ஏஎல் ஆசிரியர்களுக்கும் புலம்பெயர்ந்த ஆசிரியர்களுக்கும் சேர்த்து ஆரம்பத்தில் 40-50 ஒன்பதுகளை உடவழிகளாக நடத்தியிருந்தாங்க. அந்த நிகழ்வு தொடர்ச்சியாகவே என்னோட பயணத்து வருகின்ற ஒரு ஆசிரியர் பத்மநேசன் ஆசிரியர்கள். சென்ற வருடமும் அதற்கு முதல் வருடமும் பத்மநேசன் சேர்ந்த ஆசிரியர்கள் கற்பித்து படித்த பாஸ் பண்ண மாணவர்கள் அதிகம். அந்த அடிப்படையில் தற்போது யாழ் நகர பகுதியிலிருந்து போன்றாங்க நோக்கி பயணிக்கின்ற பல மாணவர்களை நான் அறிவேன். அவரது கற்பித்தல் திறமை. அந்த அடிப்படையிலே அவரை
நாங்கள் இந்த நேரத்திலே கௌரவிப்பதற்காகவும் அன்பழகன் ஆசிரியர் ஞாபகமாக நாங்கள் நடத்துகிற கருத்தரங்கிலே ஒவ்வொரு முறையும் அவருக்கு நாங்கள் கருத்தரங்கு வைக்கும்போது அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் சில கடன்கள் கருதப்பட்டு அந்த அடிப்படையில் சென்ற வருடம் அந்த கடன்கள் ஏற்பட்டதால் சூழலாக அவர் கற்பிக்க அந்த நேரம் முடியாவிட்டாலும் பேப்பர் ஒன்று எங்களுக்கு தந்து அவர் பேப்பர் எழுதி செக் பண்ணுவாராக இருந்தால் மிக தரமான பேப்பராக வரும். சென்ற வருடத்துக்கு முதல் வருடம் செக் பண்ண சொல்லி அப்படியே அது அந்த அடிப்படையிலே ஆசிரியர் பத்மநாதன் அவர்களுக்கு இந்த சான்றிதழை வழங்கியிருப்பது ஐவின் தமிழ் மகிழ்ச்சி அடைகின்றது. அவரை அன்புடன் அழைக்கிறேன். மாணவருக்கு வெளியிட்டு அந்த அடிப்படையிலே கடந்த வருடம் நமக்கு கருத்தரங்கினை மிக சிறப்பாக செய்திருந்தார். குடும்ப உறவு முறைகள் கருத்த முறைகள் மாணவர்கள் உலக முறையிலே அந்த நேரத்துக்கு மிக சிறப்பாக செய்திருந்தார். அந்த அடிப்படையிலே நம்மோடு சேர்ந்து பயணிப்பதற்காக இங்கே வரை வந்திருக்கின்ற வரவாளர் நாகராஜா பத்மநாத் அவர்களுக்கு இந்த சான்றிதழ் அன்பழகனை சகோதரி அக்கா சொல்லலாம் சகோதரி அதாவது கணவர் ஓய்வு பெற்றார் இளமக்காலத்தில் தொடக்கம் சிறுபருவம் தொடக்கம் உயர்தரம் வரை எமது கல்வியிலே அக்கறை கொண்டு மத்தியில் தென்மராட்சி பகுதியிலே தெரியாதவர்கள் அதிபர் ஆசிரியர் இருக்க மாட்டார்கள். இந்த அடிப்படையில் அழைத்துள்ளேன். அந்த அடிப்படையிலே ஓய்வு பெற்ற அதிபர் கிருஷ்ணன் அவர்களை முதற்கண் இங்கே வருகை வந்ததற்கு நன்றியை தெரிவித்து அடுத்ததாக இன்றைய தினம் நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறவங்க எனக்கு 4 பிள்ளைகளும் படிக்கிற வேண்டிய இருக்கிற டைம் ஒவ்வொரு சரியான கஷ்டம் இவரது விழாப்பிரிவுடன் இருக்கிற இந்த விழாப்பிரிவுடன் சரியாக நாங்கள் மிக போனமாக இன்றைக்கு விடிய டிசைன் பண்ணி இல்லை வந்து செஞ்சாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்குமே நேர பிரச்சனை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை ஒழுங்கமைக்காதது எங்களுக்கு உங்களோட நோயை மற்றும் நமது ஆரம்ப காலத்திலே இன்றைய சுடரொலியிலே இளம சுடர் என்ற கையோடு நாங்கள் உங்களோட உதவியோடு அது தெலுங்கு நாட்டில் இருக்கிறீங்க பிரதான பயணியாரத்துக்கு மேலே நாங்கள் அடித்து தொழில் பண்ணி அப்பவே துறையிலையும் கல்வி வழிகாட்டிலே அதிகளவு பிரதிகளை அடித்த அந்த பெருமையும் எங்களை சாரும். மிக குறிப்பாக விஜயனிலே கல்வித்துடர் என்ற ஒரு பகுதி பத்திரிகையிலே கல்வித்துடர் என்ற ஒரு பகுதியிலேயே அதிகளவு ஆசிரியர் மாணவர்களையும் நாங்கள் சென்றடைய பண்ணியிருக்கிறோம். அந்த சேவை நினைக்கிறோம். அதன் பின்னர் தான் ஏனைய பத்திரிகைகள் அந்த கல்வி போன்ற வெளியீடுகளை வெளியிட்டு வாய்ப்பு இருந்தது. இந்த அடிப்படையில் அதற்கு எனக்கு உறுதுணையான வழியிலே நிரந்தரமாக பயந்து கல்விக்கு அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற நண்பர் சுரீஷ்குமார் அவர்களுக்கும் இதற்கு நன்றியை நிகழ்வை ஒழுங்குபடுத்த ஏற்பாடு செய்வதற்கும் நன்றி இருக்கிறது. இந்த நிகழ்விலே ஒவ்வொரு பணியும் மிக முக்கியமானது. நான் உண்மையிலே உங்களை அடிக்கடி நெருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஓரளவு 10-15 பேரை ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து
ஒரு ஆளை எடுத்து எல்லாத்தையும் உங்களை கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாகவே செய்ய முடியாது அடிப்படையிலே உங்களுக்கு சிபாரிசின் அடிப்படையில் நான் சென்ற வருடம் பத்மநாத் சிவரை எடுத்துருக்க மிக சிறப்பாக தொழில்நுட்ப உதவியை பயன்படுத்தி கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மன்னர் ரேடியோட தொடர்பு கொண்டு ஒரு அனுபவப்படுத்துகிறேன். அந்த அடிப்படையில் ஆசிரியர் அவர்களை நாங்கள் இந்த சென்ற வருடத்திலிருந்து வளவான குழுவிலே இணைத்திருக்கிறோம். ஆகவே அவரையும் வருகிறவர்களான இன்னொருவரை இணைந்திருந்தேன் மகிழ்வுகள் என்று சொல்லி அவரும் மிக சிறப்பாக அவரும் அறிவரம் என்றார். அந்த அடிப்படையிலே அவரை இணைத்திருக்கின்றேன். ஏனையவர்கள் அனைவரும் நமது முன்னைய காலத்திலிருந்து என்னோடு ஒத்துழைப்பு கொண்டு வருகின்ற ஆசிரியர்கள், தீவன ஆசிரியர், தொடர்ச்சியாக சுதர்சன் சார் தொடர்ச்சியாகவே உங்களோட ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள். இதிலே மிக முக்கியமாக தற்பொழுது யாழ்ப்பாணத்திலேயே முன்னணியாக செயற்படுத்தும் இப்படி மிகவும் பிரயோஜனமாக ஆசிரியர்கள் அவர்களும் இன்றைய தினம் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். ஆகவே அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு விருந்தினராக அனைத்த கிருஷ்ணன் சார் அவர்களை ஒரு சில வசனங்கள் உரையாற்றுமாறு அன்புடன் அர்ப்பணிக்கிறேன். சக்தியாக இருந்தனர். கிட்டத்தட்ட அவற்ற கற்பித்தல் பாணி நான் அப்போது கிடைச்ச காலப்பகுதியில் வந்து சிறு நாளும் சிலோட யாழ்ப்பாணமான நேரம் கொண்டு இருந்து வந்து போயிருந்து பார்க்குறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்த அன்பொழி கல்வி நிலையத்தில் வந்து ஃப்ரீ டைம் வந்து சிலோட போய் பார்ப்போம். உண்மையில ஒரு கலை கற்பித்தல் வந்து ஒரு கலை விருப்பப்படணும். அந்த கற்பித்தலில் வந்து நாங்கள் விருப்பப்பட்டால் தான் அந்த ஆர்வம் வந்து தானாகவே எங்கள்கிட்ட வரும். அது அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை இலக்கம் பூராவும் நாட்டு மகன்கள் நாத்தாள்கள் நிகழ்ச்சியில் கற்பித்தவர்கள் எல்லாரும் நான் இருக்கிறேன். 2006 கல்விச்சூழலை நான் பொறுப்படுத்து அந்த தொட்டு எனக்கு கேட்ட உடனே பேப்பர் உடனே மெயில் அனுப்புகிறேன். அதை நான் டிசைன் பண்ணுறேன். நாட்டில் டிசைன் பண்ணிட்டு நாங்கள் விஜய் குரல் பத்திரிகை அதெல்லாம் சேர்ந்து அந்த ஆண்டிலேயே நாங்கள் புலவச்சேவன் வந்து தனி ஒரு கையேடு தரம் 3, 4, 5 மாணவர்களுக்கு வெளியிட்டாங்க. ஒவ்வொரு கிரேட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்ட பிரதிகள் வாரந்தோறும் வெளிவந்தது. பிறகு நாங்கள் தரம் 1, தரம் 2 குட்டிக்குள்ள ஆரம்பித்து நான் உண்மையாக ஸ்கூல் முடிஞ்சு 3 மணிக்கு துறவழிக்கு போனால் இரவு 1 மணி 2 மணி சென்று நான் வீட்டை போவேன். அதெல்லாம் 2 பேருக்கும் உங்களுக்கு தெரியும் வருத்தம் வந்துச்சு. இவருக்கு டயபெட்டிக் அல்சர் எல்லாம் எனக்கு அல்சர் மிச்சம் 1 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்தா ஒரு 3 மணி 4 மணிக்கு திருப்பி ஒழுங்கி ஓமிக்கு எடுத்தா தான் நாங்கள் படுக்கிறோம். இல்லாட்டி படிக்கிறோம். அப்படி இருந்து அப்படி வச்சுட்டாங்க சுறவழியில். நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்தில் எங்களை எதிர்கட்சிகள் ஒரே நாளில் 11 இடத்தை சென்றாங்க. 11 இடத்தை செய்கிறாங்க வளவாளர்கள். அப்படி ஏராளமான வளவாளர்கள் எல்லாம் அந்த சேவனோட வந்து இணைஞ்சாங்க. கவிதர் சந்தோஷம் தீவன் கற்பனை தந்தோம் இது வேறான
இப்போ இருக்கிற பெரிய பெரிய பிரபஞ்சமான அல்லது அனுபவம் மிக்க வளவாளர்கள் எல்லாம் எங்களோட ஒரு காலத்தில் உங்களுடன் செயல்பட்டாங்க இருந்தாலும் எங்களுக்கு அது வந்து பெரிய ஒரு இலங்கையில் எந்த பாகத்துக்கு போனாலும் எங்களை வரவேற்கிறதுக்கு ஆட்டம். ஏனென்றால் அவனத்துக்கு நாங்கள் சேவையாகி இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் அன்பழகன் சார் போன்ற அன்பழகன் சார் மாதிரியாக இருக்கின்ற நீங்கள் இங்கே இளைஞராக பலவாளர்கள் எல்லாம் எங்களுடைய கல்வி உணரை பலப்படுத்தியிருக்கு. இந்த பலம்தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கல்வி பணியை தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு உந்து சக்தியாக இருக்கின்றது. நான் இதெல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிட்டேன் சார் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கேன். இந்த சேரும் மேலே எங்களோட சொன்ன மாதிரி வறுமை என்பது ஏதோ மறைமுகமாக எல்லோருடைய குடும்பத்திலேயும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான சேவைகளில் ஏராளமான பிள்ளைகள் பயன் வருகின்றார்கள். சார் கோஆர்டினேட் பண்ணி செய்ய பிள்ளைகளோட நான் செமினார் செய்ததுன்னா ஏராளமான ஃபோன் கோல்ஸ் சின்ன சின்ன சந்தேகங்கள் ஒரு செமினாரை முடித்தா அவங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் ஃபோன் பண்ணி டேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறது எனக்கு ஒரு சந்தோஷம். இது தொடர்ச்சியாக இந்த பணி இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கும் வரை தொடரும். அந்த ஸ்காலர்ஷிப் இன்னொரு கிரேட்டுக்கு மாறினாலும் நாங்கள் கலைஞர்கள் அல்ல. 8ஆம் ஆண்டுக்கு மாறினாலும் 8ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் படிக்கிறோம். 2 கோடி இந்த புத்தகத்தில் தந்த எங்களுடைய ஐவின்ஸ் கோஆர்டினேட்டருக்கும் இங்கே விருதுடைய அதுகளுக்கும் எனது நண்பர்களுக்கும் நம்பிக்கை கூறி எங்களுடைய ஈர்ப்பாக இருக்கின்ற கல்வர்கள் ஒரு சமைப்பு இதே சமைக்கு இந்த பிரதேசத்தை வந்து பல்வேறு விருதுகள் வாங்கினான்னு சொன்னால் அபிலாஷராக இருப்பார். அந்த அடிப்படையிலே கற்பித்த துறையில் இல்லாவிட்டாலும் கடமென்று மாணவர்களுக்கு பவுனியாண்டு பிறகால அப்படி அந்த அடிப்படையிலே அவர் நீண்ட தூர பயணிக்கின்ற வெவ்வேறு இடங்களிலே நிறைவேறார். அளவுக்கும் நாம் நன்றி கூறிக்கொண்டு அடுத்ததாக மறுபூடம் ஆசிரியர் கடந்த மாணவர்களே மற்றும் கடந்த ஏற்பட்ட போர்களிலே எனக்கு ஏற்பட்ட அந்த யுத்த நெருக்கடிக்கு ஒரு விழுப்பு மனசு விழுப்பு நான் இன்னொரு கண்ணை இழந்த ஒரு ஆசிரியர் அதன் பின்னர் உணர்வாக ஆசிரியர் போட்டிகள் கொடுத்து ஆசிரியராக தற்பொழுது மிகவும் நிலத்தீவு மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக இந்த கற்பித்தல் பணியினை மிகச்சிறப்பாக கற்பித்து வருகின்ற உண்மையிலாக கற்பித்தல் பணிதான் என்னை ஈர்க்க இந்த கற்பித்தல் முறை எல்லாமே வெளியிருந்த தொழில்நுட்பம் மூலமாக கற்பிக்கும் பொழுது ஏற்கனவே குறிப்பே பண்ணப்பட்டதான் அங்கே பவர் போடுவார். ஏற்கனவே தயார்படுத்தப்பட்டதான் நாங்கள் பவர் போட்டு தெளிவுபடுத்தலாம். அதில் அந்த சொந்த சூழ்நிலை தயார்படுத்துகிறது இருக்காது. அதனால் இளையத்தில் மிக விரைவாகவும் ஆழமான முறையிலையும் விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இணைய கல்வியில் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் மதுர ஆசிரியர் அந்த அடிப்படையிலே மதுரவான் ஆசிரியர் இன்னொரு சவால்களின் மத்தியிலே இந்த ஆசிரியர் பணிக்கு வந்தவர். அவரையும் இன்னொரு வரலாற்று குழுவோடு இணைத்து பயணித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவரையும் தற்போது உங்களுக்கான வெகுமதி அப்பால உங்களோட சேவை பெருமதி மதிக்க முடியாத ஒரு சேவை.
அந்த அடிப்படையில் அதை ஞாபகப்படுத்துவதற்காக சுமார் அது சிறு பிரேம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தற்பொழுதுமான அந்த பிரேம் என்பதை வழங்குவது இளைஞர்கள். சார் உள்ளுக்கிட்ட வாங்க. அடுத்ததாக இந்த கருத்தரங்கு அன்பழகன் ஞாபகார்த்தமான கருத்தரங்கு பண்டிகையிலே மிக முக்கியமாக ஜீவனாசிரியர்களை குறிப்பிட்டே வேண்டும். வவுனியாவில் நமது ஆரம்பத்தில் வவுனியாவிலே அதிக அளவு மாணவர்களுக்கு கற்பித்த ஒரு ஆசிரியர் பின்னர் தென்மராட்சி பகுதிக்கு வந்து தற்பொழுது தென்மராட்சியில் தரவந்து புலமை கல்வி கற்பிக்கிறது சொன்னால் அந்த அனைவருமே தீவிரம் படிக்கிற மாதிரி தான் நிலவரம். அதை விட யாழ்ப்பாணத்துக்கு பல மாணவர்கள் யாழ்ப்பாணத்தில் வகுப்பினை ஆரம்பித்து நடத்தி வருகின்றனர். என்னுடன் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த ஐக்கிய பகுதி கணித பகுதியில் விரும்பி மிக அழகாக நாங்கள் இந்த சூழ்நிலாக கற்றுக்கொண்டு தொழில்நுட்பத்தை ஆனால் கூட மாணவ சமுதாயம் நம்மளை போட்டு எழுதி படிக்கும்போது அடிமையாக பழக்கப்படுத்தப்படும். இந்த கொரோனா காலத்தில் அப்படி ஒரு தேவை இருந்தோடு ஆனால் எங்களோட மாணவ சமுதாயம் போட்டில் எழுதி படிக்கிற அந்த இதுக்கு அடாப்ட் ஆகும். அந்த விஷயத்தை நேரடியாக படிக்கிறது போட்டில் எழுதி இலகுவான முறையில் வழிபடுத்துகிற ஆசிரியர் இந்த காலத்தில் இந்த சூடாக செய்கிறதுன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆசிரியர் தான் நான் எனது விளையாட்டுக்காக பார்க்கிறேன். அதற்கும் நிறைய வரவேற்பு ரெண்டாயிரம் மாணவர்கள் அதுக்கு அடக்கலாம். நேரடி வகுப்பு படிக்கிறவர் இந்த பர்சனல் கிளாஸில் ஒரு சார் கிட்ட வந்து எழுதி அந்த அடிப்படையில் சார் தனியாக நடத்துகின்ற அந்த ஐக்கிய வகுப்பிலேயே 150 மாணவர்கள் பங்கு பெற்று நான் அறிவேன். அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக ஐக்கிய வகுப்பினை மாணவர்களுக்கு இலகுவான ஒரு ஆசிரியர் சூப்பர் ஆசிரியர் அவரை கருத்துக்களுக்கான இந்த சான்றிதழை வழங்குவதும் தெரியாது. நான் இருக்கின்ற ஆசிரியரில் ஆசிரியராக ரமணன் ஆசிரியர் அவர் கற்பிக்கின்ற மாணவர்கள் நான் அறிந்த வரையில் வேறு பாடசாலை மட்டங்கள் வலைய மட்டங்களோடு சேர்ந்த மாணவர்களுக்கு தான் அதிக அளவு கற்பிப்பேன். அந்த ஏனைய மாணவர்களுக்கு எழுத்துத்துறைக்காகத்தான் நிறைய மாணவர்களுக்கு தமிழ் சிறந்து நான் இவரை விலங்க ஊடாக அறிமுகமாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தமிழன் சிறந்த கேட்டு அவரது புத்தகங்களில் கவரப்பட்டு அவரை கேட்டு இருக்கிறாங்க. நம்முடன் இடைக்காலம் இது ஆரம்ப காலத்தில் இல்லாவிட்டாலும் இடைக்காலத்திலே ஏற்று இந்த கருத்தரங்களை கருத்தினை நேரடியாக கற்பிக்கிற மாதிரி நான் ஒரு வழியிலே அவரை நான் சூழ்நிலத்தில் இணைத்து கற்பித்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே அவர் தற்பொழுது பல புத்தகங்களுக்கு வினாத்தாளை எழுதி வருது. ஆகவே வினாத்தாளை எழுதி வருகிற பொழுது நல்ல வகையான நான் பேப்பர் எனக்கு அவசரம் தேவைன்னா சேரிட்டு அடித்தால் உடனே விழிப்புணர்வு பேப்பர் எடுக்கலாம். தொடர்ந்து விழிப்புணர்வு கொண்டே இருப்பேன். அந்த அடிப்படையிலே நமது அறிவியல் தமிழோடு இணைந்து நம்ம ஒரு
இந்த அன்பழகன் ஞாபகத்தை சரித்திரங்களுக்கு மிகவும் ஒரு யார்தான் அவர் செய்தார். இந்த அடிப்படையிலே அவரை பாராட்டி சான்றிதழ் வழங்குவது பெரும் மகிழ்ச்சி. நான் அறிஞ்ச வரையில் இன்னொரு காலத்தில் அதை திகழ்ந்தது தெரியும். கொழும்பில் இருந்து வவுனியாவுக்கு வந்து புலம்பெயர்ந்து வகுப்புகளை நடத்துங்க நினைக்கிறேன். எங்களை காலத்துக்கு நிறைய மாணவர்களே கற்பித்த பெருமை கிடைத்தார். இதற்கு அந்த அனுபவ ரீதியாக பல விடயங்கள் வாயாள குறவாக அந்த அடிப்படையில் கொழும்பு கல்வியிலே ஆசிரியராக கடமையாகி தற்போது ஒரு அழைப்பை நாங்கள் விடுத்திருந்தோம். முதலாளியே பாடசாலைகளும் முக்கிய நிகழ்வுக்கான சமூகம் தர முடியாமல் இருந்தது. அந்த அடிப்படையில் அவரையும் இந்த தருணத்திலே நினைவு உண்டு. அவருக்கும் இந்த வாழ்த்து மடல் அனுப்ப இருக்கின்ற அவரையும் பாராட்டி கொண்டோம். பேரை சொல்லுங்க சார். பேரை சொல்லி போட்டோம். சந்திரபவன் ஆசிரியர் சந்திரபவன் ஆசிரியர் கொழும்பு இந்து கல்லூரி அவருக்கும் இது வழங்கியது போல் பாராட்டினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக திருவோணமலையில் ஆரம்ப காலம் தொட்டு நம்மோட இணைந்து பயணிக்கின்ற ஒரு ஆசிரியர் தற்போது பாடசாலையிலே பரிசீலிப்பதாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பாடசாலையில் இடம்பெறுகின்ற ஒரு முக்கிய நிகழ்வு காரணமாக இன்றைய தினம் வருகிறவில்லை. மிக குறிப்பாக நான் இந்த நிகழ்வை குறிப்பது வெளிமாவட்ட அலுவலகத்துக் கொண்டுதான். வெளிமாவட்டத்திலிருந்து ஆரோடால் பங்கு பெற்றதுக்கு மாதிரி இதை ஒழுங்கமைப்பு இதை தவிர்க்க முடியாத காரணத்தால் இவரால் சமூகம் அளிக்க முடியாது. அந்த அடிப்படையிலே திருவோணமலை மாவட்டத்தில் இருந்த கோடேஸ்வரா கல்லூரி ஆசிரியர் தேவேசன் அவர்களையும் பாராட்டி இந்த சான்றிதழை அவருக்கு அனுப்ப இருக்கின்றேன். அதேபோல் சென்ற வருடம் ஆசிரியர் அன்பழகன் அமரர் ஆசிரியர் அன்பழகன் ஞாபகத்தை கருத்தரங்கிலே மதன்ராஜ் அத்திவேலி மதன்ராஜ் ஆசிரியர் மேலே இவர் எஸ்எல்ஏஎஸ் அந்த பரீட்சையிலே சித்தியடைந்த ஒரு ஆசிரியர். இனி அந்த தரத்துக்கான நேர்முக பரீட்சைக்கு போய் இருக்கின்றார். ஆனால் இன்றைய தினம் அவரால் சமூகம் அளிக்க முடியவில்லை. இதுக்கு ஒரு இடையூறு அடிப்படையிலே அவருக்கும் இந்த சான்றிதழ் நான் அனுப்ப இருக்கின்றேன். இதன் நேரத்திலே அவருக்கும் பாராட்டு இந்த நிகழ்விலே வழங்கி இந்த இடத்திலே எனது அழைப்பில் கண்டறிந்து சான்றிதழை வழங்கி வருகின்ற உங்களோடு இழப்பு பணிகளை மேற்கொண்டு அந்த கடமை மேலே அதிகத்தை பொக்சிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கோம். கடந்த காலங்களில் ஒளியரசுக்கு அங்கேயே ஒரு அதிபர போட்டி வந்த இடத்துல தந்த கதையில் பொக்சிட்டு சொல்லி அதிகத்தை கதையில் சும்மா இருக்கலாம். 1500 மேலே அந்த அதிபர் அந்த அடிப்படையில் அந்த பணிகள் தனது பொருளாதார மேம்பாடுகளுக்கு வீட்டிலே ஒரு கல்வி நிலையத்தை இல்லை. என்னோடையும் இந்த கல்வி பணிக்கு போட்டியை பண்ணி பெற்றோர் படிக்கிறார் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அவள் நண்பரும் கூட தற்பொழுது அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற
திலீப் குமார் சார் அவர்களுக்கு இந்த பாராட்டு பத்திரத்தை வழங்குவதில் பகிர்ந்தது.